செஃப் வெங்கடேஷ் பட்டை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா செஃப் விஜயகுமாரை எத்தனை பேருக்கு தெரியுங்க? தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டில பெஸ்ட் செஃபா விளங்கிட்டு இருக்காரு. பிளஸ் எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில ஆஸ்கரை விட ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் அவார்டா சொல்றோமோ அந்த மாதிரி குக்கிங் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் அவார்டு தான் ஜேம்ஸ் பியர்ட் அவார்டு. இன்னைக்கு அந்த அவார்டு அவர் வாங்கி பெஸ்ட் செஃப் இன் நியூயார்க் சிட்டி அப்படின்னு உலகமே இன்னைக்கு அவரை கொண்டாடுது. பட் அவருடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, யாரு இந்த செஃப் விஜயகுமார், எப்படி தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு போனாரு, இப்போ வேர்ல்டுலயே பெஸ்ட் செஃப் இன் நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ஜேம்ஸ் பியர்ட் அவார்டு ஹோல்டர் பிளஸ் CNN நியூஸ் 18 நெட்வொர்க்கோட குளோபல் இந்தியன் ஆஃப் தி இயர் அவார்டையும் வாங்கியிருக்காரு. ஸோ யார் இந்த செஃப் விஜயகுமார், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செஃப் விஜயகுமார் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்து வளர்றாரு. அவருடைய வளர சூழலே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பாட்டி அவங்க ஆயா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குடிசை வீட்டுல தான் வளர்ந்துருக்காரு. பிளஸ் அந்த விறகடுப்புல தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. பிளஸ் அவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறதும் ஒரு பேசிக்கான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி விடவே ஓரளவுக்கு ரொம்ப அதை விடவே ஒரு படி கீழேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல தான் பிறந்து வளர்றாரு. அவருக்கு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனா போதுமான பொருளாதார சூழ்நிலை இல்லாதனால அவரால் இன்ஜினியர் படிக்க முடியல. ஸோ அங்கேயே ஸ்டேட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் போயிட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாரு. அங்கே படிச்சு முடிச்சுட்டு சென்னை போயிட்டு தாஜ் கன்னிமாரா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு செஃபாக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே போய் ஒர்க் பண்ணுறப்போ வேர்ல்டு குசைன்ஸ் எப்படி 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க அது எல்லாமே கற்றுக்கிறாரு. நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதுக்கப்புறமா சான் பிரான்சிஸ்கோ போறாரு. அங்க தோசா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறாரு. அதுக்கப்புறமா கலிபோர்னியால ராசா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறாரு. அதுல அந்த ராசா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மைச்சிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட். அது ஏன் மைச்சிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ரேட்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. இப்போ எப்படி நம்ம ஊர்ல எல்லா காலேஜஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சர்டன் கேட்டகரி வச்சு இந்த காலேஜ் இவ்வளோ ரேங்க் கொடுக்குறோம், இவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறோம்னு ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த மைச்சிலின் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்டு கம்பெனி. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ரேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றப்போ அவங்க இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த செஃப் அவங்களோட இந்த இன்கிரீடியன்ஸ் ப்ரிப்பரேஷன் குசைன் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்றாங்க, அந்த எக்ஸப்ஷனலான குவாலிட்டி, அந்த ஆம்பியன்ஸ், அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த ஃபுட்டோட டேஸ்ட் ஹைஜீன் அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அந்த ஹோட்டல் மைச்சிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்டா அப்படிங்கிறத அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மைச்சிலின் ஸ்டார் அவார்டு வாங்கின ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த ராசா. அந்த ரெஸ்டாரண்ட்ல இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால தான் ஒரு செஃபா வேலை பார்க்கறாரு. அதுக்கப்புறமா நியூயார்க் சிட்டிக்கு 2021ல மூவ் ஆகுறாரு. அங்க போயிட்டு அவரு சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் பேரு செம்ம. அது ஒரு தனியா ஆரம்பிக்கல, பார்ட்னர்ஷிப்போட தான் ஆரம்பிக்கிறாரு. யாரு கூட பாத்தீங்கன்னா ரோனி மசூம்தார் அண்ட் சின்டன் பாண்டியா, அதாவது அன்அப்பாலஜெட்டிக் ஃபுட்ஸ் அந்த பிராண்டோட ஓனர்ஸ். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல செம்ம அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை நியூயார்க் சிட்டில ஆரம்பிக்கிறாரு. பட் அவரும் எல்லாரும் மாதிரியும் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வெறும் இட்லி தோசை சாம்பார் ரசத்தை மட்டுமே அவர் கொண்டுட்டு போய் அவர் வந்து டிஷ் கொடுக்கணும்னு அவர் நினைக்கல. ஹி டுக் ஒரு மேஜர் ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் அந்த ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற டிஷ்ஷஸ் எல்லாம் நானே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. பட் அது அத்தன்டிக் சவுத் இந்தியன் டிஷ். அது தமிழ்நாட்டில் நம்ம ஊர்ல சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். நத்தை பிரட்டல், குடல் கறி, அந்த மாதிரி நிறைய, அதாவது அத்தன்டிக்கான இந்தியன் டிஷ், சவுத் இந்தியன் டிஷ் அப்படிங்கிறத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ இட்லி தோசை சாம்பார் ரசம் நான் சப்பாத்தி ரொட்டி உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைக்கும். எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலும் இதுதான் மேஜரா வச்சிருப்பாங்க. பட் எங்கேயும் உங்களுக்கு நெத்த பிரட்டல் கொடுக்குறாங்க, குடல் கறி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அத்தன்டிக் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸை அவருடைய அந்த ஹோட்டல்ல அவரு மெனுல ஆட் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு இனிஷியலா நிறைய ஒரு எதிர்ப்புகள் வருது, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருது. இதெல்லாமே சாப்பிடுவாங்க இந்தியால அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வருது. பட் அவருடைய ஃபுட்டை ஒன்ஸ் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நோ கமெண்ட்ஸ்,
ஒன்லி அப்ரிசியேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஃபுட்டோட டேஸ்ட் அந்த குவாலிட்டிங்கிறது அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்திருக்கு. பிகாஸ் அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷே இந்த நத்தை பிரட்டல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அமெரிக்கன்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னைக்கு நியூயார்க் சிட்டியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்டா செம்ம அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் இருந்துட்டு இருக்கு. பிளஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மைச்சிலின் ஸ்டார் அந்த ரேட்டிங் கொடுக்குற கம்பெனி, அவங்களும் இந்த ஹோட்டலுக்கு கொடுக்குற அந்த டிஷ்ஷஸ் அந்த குலினரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு, செஃபோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மைச்சிலின் ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் நியூயார்க் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் கேட்டகரியில இந்த ரெஸ்டாரண்ட் ஃபியூச்சர் ஆயிருக்கு. இப்போ அந்த ஹோட்டல்ல இருந்த எக்ஸிக்யூட்டிவ் செஃப் மிஸ்டர் செஃப் விஜயகுமாருக்கு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியோட மிக உயரிய விருதான ஜேம்ஸ் பியர்ட் அவார்டை கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் செஃப் இன் நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற அந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டிங் கரியர்ல எப்படி ஒரு ஆஸ்கர் அவார்டை எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விருதா நம்ம பாக்குறோமோ, அதே அளவுக்கு ரொம்ப பெரிய பிரஸ்டீஜியஸ் அவார்டு தான் இந்த ஜேம்ஸ் பியர்ட் அவார்ட் இன் குக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஆஸ் அ தமிழனா, ஆஸ் அ இந்தியனா, வி ஆல் ஹாவ் டு பி ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 2 months பிஃபோர் CNN நியூஸ் 18 தரப்புலையும் குளோபல் இந்தியன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா அவர் நியூயார்க்ல இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ அவருடைய தங்கச்சி, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னாங்க, சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே இருக்கு. நான் அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அவர் பேசினது பிளஸ் எங்க அம்மா பேசினதெல்லாம் யாரை பார்த்தாலும் நம்ம அது பார்த்தாவே நம்ம கண் கலங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு ஹாப்பி டியர்ஸான தருணம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அமெரிக்கால நியூயார்க் சிட்டில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட்ல பெஸ்ட் செஃப் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ அதுக்கு ஒரு பிக் சல்யூட் டு ஹிம். ஸோ எங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, எங்க அம்மா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல ஏறி அந்த ஈவெண்ட்க்கு வந்திருக்காங்களா. பிளஸ் அந்த ஊரை விட்டு, தமிழ்நாடு விட்டு எங்க அம்மா இப்பதான் வெளியே வராங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த வீடியோ போய் பாருங்க. எஸ், எவ்வளோ செஃப்ஸ் நமக்கு தெரியுது, டிவியில வராங்க, சோசியல் மீடியால வராங்க, வீடியோ போடுறாங்க, நமக்கு தெரியுது. பட் செஃப் விஜயகுமாரும் அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டிக்கும் ரெஸ்பெக்டுக்கும் தகுதியானவர். ஸோ கண்டிப்பா அவரையும் நம்ம போற்றி கொண்டாடணும். செஃப் விஜயகுமாரை இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு லைக் கொடுங்க. பிளஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல கொடுங்க. இதே மாதிரி அடுத்து என்ன டாபிக் பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே.